யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் 2/4/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. பல கேள்விக்கணைகளை தொடுத்திருந்தார்கள். அந்த கேள்விக்கணைகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இவர் இருந்திருந்தார். கிட்டத்தட்ட அவர் ஒரு தனியார் வணிக வங்கி ஒன்றிலேயே அவர் 9 கோடிக்கு மேலே நிலையான வைப்புகளை வைத்திருக்கின்றார் என்கிற தகவல் புலம்பெயர் சொந்தங்கள் கூட இவருக்கு இன்று வரையிலுமே இவருக்கு சார்பான விமர்சனங்களை விடுதலை புலிகளில் இருந்து கருணா பிரிந்த போது ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த போது அதிகளவான இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற ஒட்டுக்குழுக்களாகவும் பயங்கரவாத காரியங்களை செய்து கொண்டிருந்த ஆயுத குழுக்களாக இருந்து பல கொலைகளை செய்த குழுக்கள் இந்த காலங்களிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே, அதாவது கிழக்கு மாகாணத்திலே விடுதலை புலிகள் பிரிந்த வேளைகளிலே பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த போதுதான் அநேக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆக்கள் மாறி மாறி ஆக்களை சுட்டு நாங்கள் ஆசனங்களுக்கோ எண்ணிக்கைகளுக்கோ பட்டியலில் எத்தனை பேருக்கோ அடிபட்டு செயல்பட்டதாக இல்லை. வல்வெட்டுத்துறை நகர சபையிலே தலைமை வேட்பாளராகவும் களமிறங்குகின்றன என்றால் நிச்சயமாக வல்வெட்டுத்துறையை மாற்றாரிடம் பறிகொடுக்கக்கூடாது. யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான விஷயங்கள் இப்போ ஒரு பேசுபொருளாக இருக்கிற அந்த நேரத்தில் யூடியூபர் கிருஷ்ணாவை எதிர்வரும் 2/4/2025 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. மல்லாக நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஏற்கனவே இந்த யூடியூபர் கிருஷ்ணா பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு காணொலி தொடர்பாக அண்மையில் சர்ச்சை ஏற்பட்டது. அந்த சர்ச்சை தொடர்பாக இவர் மீண்டும் அந்த காணொலியை எடுப்பதற்காக அல்லது காணொலி மறுப்பு காணொலி எடுப்பதற்காக மார்ச் மாதம் 9ஆம் தேதி பண்டத்தரிப்புக்கு போகிறேன். பண்டத்தரிப்புக்கு போன இடத்த அந்த இடத்துல இருக்கிற சில்லை இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவால போலீஸாரிடம் அவர் ஒப்படைக்கப்படுறார். அங்கே இருக்கிற இளைஞர்கள் கூட அதில் பல கேள்விக்கணைகளை தொடுத்திருந்தார்கள். அந்த கேள்விக்கணைகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் இவர் இருந்திருந்தார். ஆகவே அந்த வகையில் அதற்கு பிறகான காலப்பகுதியில் அவர் போலீஸாரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவருக்கு சார்பாக 10 வழக்கறிஞர்கள் வாதாடுவதற்கு தயாராகின்றார். அதற்கு பிறகான காலப்பகுதியில் அவருடைய சொத்து விவரங்கள் தொடர்பான விடயங்களும் சமூக வலைத்தளங்களில் பரவுது. கிட்டத்தட்ட அவர் ஒரு தனியார் வணிக வங்கி ஒன்றிலேயே அவர் 9 கோடிக்கு மேலே நிலையான வைப்புகளை வைத்திருக்கின்றார் என்கிற தகவலும் பரவுது. இப்போ அதற்கு பிறகான காலத்தில் இவருக்கு பிணை கேட்கப்படுது. ஆனால் இவருக்கு பிணை கொடுப்பதற்கு நீதிமன்றம் மறுக்குது. அது தொடர்பாக பேசுகிறப்ப இவருக்கு தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், அதற்காக பிணை மறுக்கப்படுது என்று சொல்லியிருந்தார். அந்த காலப்பகுதியில் பல விடயங்கள் இது தொடர்பாக நடந்தது. அதாவது இந்த பிணை மறக்கப்பட்ட பிறகு அவர் தொடர்பான பல விடயங்களும் வெளியாகுது. அதற்கு பிறகு இன்னொரு யூடியூபரும் கைது செய்யப்படுகிறார். DK கார்த்தி என்கிற யூடியூபர் கைது செய்யப்படுகிறார். அவர் மேலே பல வாழ்வெட்டு வழக்குகள் இருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றது. ஆகவே அப்படியாக பல ஒரு யூடியூபர் தொடர்பான விடயங்கள் ஒரு நீட்சியாகவே சென்று கொண்டிருந்தது. அந்த வகையில் குறித்த யூடியூபரை அந்த விசாரணைகள் நடந்த பிறகு 10/3/2025 அன்று அவரை மெல்லாக நீதிமன்றத்தில் முன்படுத்தியிருந்தார்கள். மெல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்திய அவரை இன்று வரை, அதாவது 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சொல்லியிருந்தார்கள். அதற்கு பிறகு குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எதிர்வரும் 2/4/2025 ஆண்டு வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. ஆகவே இந்த உத்தரவின் பேரில் தான் இந்த விடயங்கள் நடந்திருக்கின்றது. ஆகவே இப்படியாக இந்த யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பான விடயம் பல சமூக வலைத்தளங்களில் பரவினா பிறகு இவர் தொடர்பான விமர்சனங்கள் இரு வழியிலேயும் வந்தது. இவருக்கு சார்பான விமர்சனங்களும் எழுந்திருந்தது, இவருக்கு எதிரான விமர்சனங்களும் எழுந்திருந்தது. பல புலம்பெயர் சொந்தங்கள் கூட இவருக்கு இன்று வரையிலுமே இவருக்கு சார்பான விமர்சனங்களை சமூக வலைத்தளங்களில் கொடுத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எதிரான விமர்சனங்களும் பல வந்த வண்ணமே இருக்கிறது. இனிமேல் நீதிமன்ற வழக்குகள், தீர்ப்புகள், விசாரணைகள் வந்த பிறகுதான் இது தொடர்பான மேலதிக தகவல்களும் தெரிய வரும். இன்றைய தினத்தில் பேசுபொருளாக இருக்கிற இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த தேசபந்து தென்னக்கோன். தேசபந்து தென்னக்கோன் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மாத்தறை வெலிகம பெலனை பகுதியில் உள்ள கொட்டல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இவர் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அறிவிச்சிருந்தது.
அந்த வகையில் இந்த அறிவு வந்த பிறகு தேசபந்து தென்னங்கோன் வந்து தலைமறைவாக இருந்தால் பிற தேடுதல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அது தொடர்பான பல விவரங்கள் வெளியாக இருந்தது. தேசபந்து தென்னங்கோன் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை சமூக ஊடகங்களில் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த கருத்துக்களில் போலியானதவை சரியானதவை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் கூட தன்னுடைய ஊடக அறிக்கையில் ஊடக சந்திப்பில் வந்து சொல்லிக்கொண்டே இருந்திருந்தார். அந்த வகையில் அண்மையில் வந்து தன்னை கை செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி தேசபந்து தென்னக்கோனால் ரிட் மெனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வகையில் இந்த ரிட் மெனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் கடந்த 17ஆம் தேதி நிராகரிக்கப்பட்டது. இதுக்கு பிறகு தேசபந்து தென்னக்கோன் இன்றைய தினம் காலை மாத்தறை நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரை அவர் நீதிமன்ற சிறைக்கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த விசாரணை வந்து அதாவது வந்து இந்த இவருடைய விசாரணை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதை அடுத்து தேசபந்து தென்னக்கோனை வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக பல விடயங்கள், அதாவது தேசபந்து தென்னக்கோன் அதாவது கை செய்யப்படும் சரணடைகிறதுக்கு முன்னரே அவர் தொடர்பான பல விடயங்களும் வெளியாக இருந்தது. ஆகவே இது தொடர்பான விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். என்னென்ன விசாரணை நடக்கப் போகுதுன்றதையும் இன்னும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக அண்மையில் நாடாளுமன்ற விவாதத்தில் வந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே வந்து தேசபந்து தென்னக்கோனுக்கு சம்பளமாக 1,50,000 ரூபாய் வழங்கப்பட்டதாக தெரிவிச்சிருந்தார். அதாவது கிரிக்கெட் சபை வந்து இதை முற்றாக நிராகரிச்சிருந்தது. நாங்கள் இந்த கட்டணமே அவருக்கு வழங்க இல்லை. இந்த விடயப்பிறப்பில் வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விடயம் பொய்யான கருத்துன்னு சொல்லியிருந்தார்கள். ஆகவே தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான பல கருத்துக்களும் இவர் தலைமுறையாக இருக்கின்றார் என்கின்ற செய்தி வந்த அப்புறம் வெளியாகின வண்ணமே இருந்தன. அந்த வகையில் அண்மையில் வெளியான கருத்து இதாக இருக்கின்றது. அந்த வகையில் இவர் இப்போ சரணடைந்திருக்கின்றார். ஆகவே இந்த விசாரணைகளின் பிறகுதான் இவருக்கு என்னென்ன விடயங்கள் தொடர்பாக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விடயத்தில் என்ன விடயங்கள் நடக்கிறது என்பதை. இலங்கையுடைய அனைத்து மாவட்டங்களிலையும் இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டு வருவது அனைவரும் அறிந்த விடயம். அந்த வகையில் தமிழரசு கட்சியின் வேட்புமனுக்கள் தாக்கலும் நடைபெற்றது. அப்படி பல கட்சிகளும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் அவர்கள் ஒரு முக்கிய விடயத்தை அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்த அப்புறம் சொல்லியிருக்கார். என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளில் இருந்து கருணா பிரிந்த போது ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த போது அதிகளவான இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தில் நேற்று முதல் இந்த வேட்புமனு தாக்கல் செய்கிற விடயங்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் பல்வேறு சுயேட்சை குழுக்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ள நிலையில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். நாங்கள் சுயேட்சை குழுவின் சார்பிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். இந்த வருடம் நடைபெறுகின்ற இந்த பிரதேச சபை தேர்தலானது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலானது மக்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற அபிவிருத்திகளை மேற்கொள்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கின்றது. இந்த தேர்தலிலே வெல்லுகின்ற ஒரு வேட்பாளர் 900 மீட்டருக்குள்ளே இருக்கின்ற ஒரு வீதியை புனரமைக்க முடியும். அதே வண்ணமாக மின் விளக்குகளை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட சில அடிப்படை காரியங்களை மாத்திரமே இந்த தேர்தல் மூலமாக செய்து முடிக்க முடியும். பலவிதமான பிரச்சாரங்களை நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று பெரிதான பிரச்சாரங்களை செய்வார்கள். ஆனால் இது அடிப்படையாக பிரதேச வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற அபிவிருத்திகளை மேற்கொள்கின்ற ஒரு தேர்தலாக இது இருக்கின்றது. இந்த காலங்களிலே துரதிர்ஷ்டவசமாக ஒட்டுக்குழுக்களாகவும் பயங்கரவாத காரியங்களை செய்து கொண்டிருந்த ஆயுத குழுக்களாக இருந்து பல கொலைகளை செய்த குழுக்கள் இந்த காலங்களிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள். இதிலே குறிப்பாக கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது புள்ளியான் என்கின்றவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது. வியாழந்தினை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது. இவர்களெல்லாம் மக்களை குழி தோண்டி புதைப்பதற்காகவே இந்த முறை போட்டியிடுகின்றார்கள். மக்கள் தெளிவாக விழிப்படைய வேண்டும். ஏனென்றால் இவர்களெல்லாம் மக்களுக்கு எப்போது நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஏனென்றால் மக்களுடைய வளங்களை சுரண்டி மக்களுடைய இருப்புகளை பறிபோக வைத்தவர்கள் எத்தனையோ உயிர்கள். அதாவது நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே, அதாவது கிழக்கு மாகாணத்திலே விடுதலை புலிகள் பிரிந்த வேளைகளிலே பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த போதுதான் அநேக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள்.
ஆக்கள் மாறி மாறி ஆக்களை சுட்டு அவர்களே நிறைய இளைஞர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள். வேறுடைய அதாவது விடுதலை புலிகளின் வேலிப்பிள்ளை பிரபாகரனும் கிழக்கு மாநிலத்தில் இருந்த விடுதலை புலிகளும் பிரிந்த போது கொல்லப்பட்டதை விட பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த பொழுதுதான் அநேக இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்களும் இன்று களத்தில் இறங்குகின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அநேக எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் பறை கொடுத்த உறவுகளாக இருக்கின்றோம், தாய் தந்தையர்களாக இருக்கின்றோம், சகோதரங்களாக இருக்கின்றோம். விழிப்போடு இந்த முறை நடைபெறுகின்ற இந்த பிரதேச எலெக்ஷனிலே உங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்கிற நோக்கோடு ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் அந்த காரியங்களை தெளிவாக சிந்தித்து வாக்களியுங்கள். விசேஷமாக நாங்கள் கோலை பெற்று பிரதேச சபையிலே வாழத்தினை பிரதேச சபையிலே போட்டியிடுகின்றோம். போட்டோ எடுத்து இன்றைக்கு நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 உள்ளூராட்சி சபைகளுக்கு நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். மிச்சம் 8 சபைகளுக்கும் நாங்கள் நாளைக்கு சமர்ப்பிப்போம். அதே போன்று வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுவதுக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் சைக்கிள் சின்னத்திலே தமிழ் தேசிய பேரவை என்ற பேரிலே எங்களுடைய கூட்டு முயற்சி பட்டியல்களை வந்து தாக்கல் செய்ய முயற்சி எடுத்திருக்கின்றோம். அத்தனை சபைகளுக்கும் நாளைக்கு 12 மணிக்குள் எங்களுடைய வேட்பு மனுக்களை வந்து நாங்கள் சமர்ப்பிப்போம். இந்த முயற்சி உண்மையிலே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே எங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட ஒரு இணக்கப்பாட்டின் காரணமாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சி. எம்மை பொறுத்தவரையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை தென்படுகின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தில் இருந்து நாங்கள் விசேஷமாக தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழ் அரசு கட்சி ஒருதலைபட்சமாக எந்த விதமான நியாயமும் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகளை கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற நோக்கோத்து நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளை முறித்தது. அத்தோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவருடைய அந்த கூட்டும் எங்களை தவிர்ந்த வேறு தரப்புகளை, அதாவது தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயல்பட்ட ஒரு சில தரப்புகளையும் சேர்த்து ஒரு முயற்சி ஒன்றை எடுக்க வழிகிட்ட அந்த பின்னணியில் வந்து தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஓடு வரவு செலவு திட்டத்திலே தங்களுடைய ஆதரவை வழங்கினதாக அந்த வாக்கெடுப்பு நடைபெற்றதுக்கு பிற்பாடும் வேறு ஒரு சில காரணங்களை அது சிவாஜிலிங்க மன்னன் உங்களுக்கு வழங்கப்படுத்துவார் காரணங்களுக்காக அவர்களும் அதிருப்தி அடைந்து ஒரு கொள்கை வழியிலே வந்து எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்களும் விரும்பினோம். அவர்களும் அந்த இடத்துல வந்து விரும்பின பட்சத்தில் வந்து அவர்களும் இன்றைக்கு எங்களோடு இணங்கியிருக்கிறார்கள். ஜனநாயக தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்களும் வந்து எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சற்று காலங்களுக்கு முன்னரே வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட ஆரம்பித்திருந்தோம். அந்த வகையில் அவர்களும் உண்டாக பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தார்கள். அதே போன்று திரு அருந்தோபாலன் அவர்கள் தேர்தல் அரசியலில் இருந்து சற்று ஒதுங்குவதாக அறிவிச்சிருந்தாலும் கூட அவரும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு
தமிழ் தேசிய நிலப்பாட்டை நேர்மையாக பயணிக்கிறதுக்கு ஒரு ஒரு முயற்சி ஒன்றை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அந்த வகையிலே எங்களுடைய இந்த முயற்சிகளோடு அவரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு கூட்டு முயற்சி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த முயற்சி எதிர்காலத்தில் வந்து பலமடையும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே வந்து கொள்கையின் அடிப்படையிலே அந்த முயற்சி அமைய வேண்டும். மற்ற பல விஷயங்களில் உண்மையிலே வந்து எங்களுக்கு இடையிலே இந்த 4 தரப்புகளுக்கு இடையிலே ஒரு புரிந்துணர்வு இருந்தாலும் கூட இந்த தேர்தல் மற்றது திரு அரியநேந்திரன் ஐங்கரநேசன் அவர்கள் உடைய பசுமை இயக்கமும் எங்களோடு இணைந்து இந்த பட்டியலை தயாரித்திருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இந்த கூட்டு முயற்சியை எடுத்த பொழுது நாங்கள் ஆசனங்களுக்கோ எண்ணிக்கைகளுக்கோ பட்டியலில் எத்தனை பேருக்கோ அடிபட்டு செயல்பட்டதாக இல்லை. மாறாக எந்தளவுக்கு இந்த பட்டியல் மக்கள் மட்டத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தலாமோ அந்த அடிப்படையிலே கொள்கையின் அடிப்படையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களும் அதே போன்று ஒரு நேர்மையாக அரசியலில் வந்து பயணிக்கக்கூடியவர்களாகவும் செயற்பாட்டு ரீதியாகவும் வந்து மிக உறுதியாக கடந்த காலங்களிலே தங்களுடைய செயல்பாடுகள் ஊடாக அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறவர்களையும் சேர்த்துக்கொள்கின்ற நோக்கத்தோடு தான் ஒரு விட்டு கொடுப்பு பெரும்பான்மையோடு நாங்கள் இந்த பட்டியல்களை தயாரித்திருக்கின்றோம். இந்த பட்டியலுடைய விவரங்கள் உங்களுக்கு தெரிய வர நீங்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த வகையிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவது, கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடும் நாங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தமிழ் தேசிய அரசியலை காப்பாற்றி அதை பலப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டும் பல்வேறு காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்ள முடியாத பல்வேறு காரணங்களுக்காக தமிழரசு கட்சி அந்த முயற்சியில் இருந்து விலகினது. அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களை விட்டு அவர்கள் உண்மையிலே கொள்கை அளவில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத பல தரப்புகளையும் வந்து இணைத்து பயணிக்கிறதுக்கு முடிவெடுத்தார்கள். ஆகவே இந்த தரப்புகள் முழுக்க வந்து இந்த தேர்தல் அரசியலோடு மட்டும் தங்களுடைய நலங்கள், தங்களுடைய அரசியல், தங்களுடைய அமைப்புகளுடைய நலங்களை பற்றி மட்டும் சிந்திக்கிறான்றது வந்து நான் நினைக்கிறேன் கடந்த அண்மை காலமாக அவர்கள் நடந்து கொண்டதில் வந்து நிரூபிக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்திலேயாவது அவர்கள் திருந்துவதற்கு, அவர்கள் திருந்தி ஒரு கொள்கையின் அடிப்படையிலே ஒரு நேர்மையான ஒரு பயணத்துக்கு அவர்களையும் நிர்பந்திக்க வைப்பதற்கு இந்த சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற ஒரு கொள்கையிலே மிகவும் உறுதியாக செயல்படக்கூடிய, ஆனால் அதே நேரம் ஒரு மெட்ட விடயங்களிலே வந்து விட்டு கொடுப்புகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த ஆசனங்கள், பதவிகள் இதுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆனால் கொள்கையில் வந்து மிக இறுக்கமாக உறுதியாக பயணிக்கக்கூடிய மை பலப்படுத்துவது இந்த காலத்தின் கட்டாயம். அந்த வகையில் நம்முடைய மக்கள் அதை உணர்ந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் செய்த தவறை தமிழ் தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய கட்சிகள் தவறுகள் செய்திருக்கலாம் என்றதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த தவறுகள் அனைவரும் செய்ததாக இல்லை. ஆகவே தமிழ் தேசிய அரசியலில் மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்பட்டதுக்காக எல்லாரையும் வந்து மக்கள் தண்டிக்கிறது, போன தேர்தலில் தண்டித்ததை போன்று தண்டிப்பது உண்மையிலே வந்து ஒரு பொருத்தமில்லாத ஒரு செயல். ஆகவே இந்த விடயத்திலே ஒவ்வொருத்தரையும் வந்து தனித்தனியாக பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய கட்சி, பசுமை இயக்கம், அருந்தோபாலன் போன்றவர்களுடைய செயல்பாடுகள் வேறுபட்டதாக, அதாவது நேர்மையாக உறுதியாக இந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்ற ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாத தரப்புகளாக இருக்கின்ற இடத்துல வந்து இந்த அணியை பலப்படுத்துவதன் ஊடாக மட்டும்தான் எதிர்காலத்திலேயாவது நாங்கள் இந்த ஒரு பொது புள்ளியிலே சந்திக்க வைக்கிறதுக்குரிய அந்த முயற்சி
அந்த முயற்சியை உடைத்து நிறுத்தின தரப்புகளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து அவர்கள் எதிர்காலத்திலேயாவது சரியான வழியில் வருவதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்காக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்து ஒரு தேர்தல் கூட்டுக்காக அல்ல, எதிர்காலத்திலே இனப்பிரச்சனை தீர்வு எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டும், ஒன்றுபட்டு வேலை செய்ய வேண்டும். இந்த சபைகளிலே கூட இங்கே இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி எல்லாவற்றையும் பிடிக்கும் என்ற ஒரு பிரமை மக்களுக்கு இருக்கிறது. அதை முறியடிக்கக்கூடிய விதத்திலே நாங்கள் எல்லோரும் கைகோத்து அதை முறியடிப்பதற்காக நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் தமிழ் தேசிய கட்சி வேட்பாளர்களை பல இடங்களில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் வெல்வெட்டுத்துறை நகர சபையிலே தலைமை வேட்பாளராகவும் களமிறங்குகின்றேன் என்றால் நிச்சயமாக வெல்வெட்டுத்துறையை மாற்றாரிடம் பறிகொடுக்கக்கூடாது, அதுவும் தென்னிலங்கை கட்சிகளிடம் பறியெடுக்கக்கூடாது. அவர்களுடைய பணபலம், படைபலம், ஆழ்பலம் எல்லாவற்றிற்கும் ஈடு கொடுக்கக்கூடிய விதத்திலே இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம். தமிழ் தேசிய கட்சி ஏன் இவ்வாறு நடந்து கொண்டது என்பதை பற்றி நாளைய தினம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அலுவலகத்திலே 12 மணிக்கு நடைபெறுகின்ற ஊடக சந்திப்பிலே எங்களுடைய தலைவர் விவரமாக ஏன் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலிருந்து வெளியேறினோம் என்ற கருத்தை நாங்கள் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவோம். இது இந்த தேர்தல் முடிவடைந்துவிடும் மே முதல் வாரத்திலே. ஆனால் தொடர்ந்து எல்லோருமே ஒற்றுமைப்பட்டு இறுக்கமாக எங்கள் மீதான ஒரு சதி வேலையை அறுத்தறிந்து ஒரு போலியான ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வருவதை தடுத்து நிறுத்துவதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும். அதற்காக நான் சார்ந்த தமிழ் தேசிய கட்சியும் இவர்களுடன் சேர்ந்த அந்த கூட்டும் இன்னும் பலப்படக்கூடிய விதத்திலே பலப்படுத்தி நாங்கள் முன்னோக்கி செல்வோம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அடுத்ததாக பேசுவார் திரு திலீபன் நாளைக்கு உத்தியோகபூர்வமாக அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லா எங்களோட கூட்டில் பங்காளி தலைவர்களும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் அந்த விவரங்கள் எல்லாத்தையும் இப்போ மாநகர வேட்பாளராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலே திரு திலீபன் திலீசன் போட்டிக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்.